இதுக்கு மேலே தான் போகணும். இதுக்கு மேலே போனால் தான் இன்னும் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு மேலே போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு பிடிச்ச இடம். தண்ணி எப்படி ஊற்றுது பாருங்க. நீ தாங்க மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க. இதனுடைய காட்டுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு இனிமேல் தான் தெரிய போகுது. பயங்கர அட்வென்ச்சர் த்ரில்லிங்காக இருக்குது இனிமேல். எப்படி இது பார்த்தீங்களா? இது வெறும் சாம்பிள் தான். இன்னும் மெயின் பிக்சரே நிறைய இருக்குது உள்ளார. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. டாடாடாடாடாடா. இப்படி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்க, காட்டுக்குள்ளே இப்படி பார்த்துருக்க முடியாது. எப்படி தண்ணி ஊற்றி வருது பார்த்தீங்களா? செம்ம பிளேஸுங்க இதெல்லாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்திருக்கவே முடியாது. அதுவும் காட்டுக்குள்ளே நிறையா டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்துருக்கலாம். ஆனால் காட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு தண்ணி வரதை இப்போ தான் முதல்ல நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு. அதுவும் வீரப்பன் அவர்கள் இருந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபால்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். அதில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, கணக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியல. அதில் தான் போய் சுற்றிட்டு போகணும். இருந்தாலும் தடமே இல்லை, இருந்தாலும் தடம் இல்லை. மேலே தான் போய் சுற்றிட்டு வரணும். மேலே போகலாம் வாங்க. அந்த வழியாக போக முடியாது, அதனால் இந்த வழியாக தான் போய் ஆகணும். தண்ணி சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. இந்த செம்ம குளியல் போடலாம். தண்ணி மாதிரி ஐஸ் மாதிரி இருக்கும். என்ன உடனடியாக காய்ச்சல் வந்துடும். அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்குதுங்களா? ஐயோ வலிக்குதே மடியும். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்க. டா தண்ணி பாருங்க எப்படி தேங்கி நிற்குதுங்க. சும்மா கடல் மாதிரி தேங்கி நிற்குது. இது சரியான பள்ளங்க. பார்க்குறது தான் உங்களுக்கு இது ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் பயங்கரமான பள்ளம் இது. எப்படி இது பார்த்தீங்களா? தண்ணி அப்படியே ஃபால்ஸில் எப்படி கொட்டுது பாருங்க. இதில் அப்படியே உளுந்து நீச்சல் அடிக்கலாம். அப்படிக்குது இடம் தான். இதுக்கு மேலே போனோம்னா தான் நான் சொன்ன அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஹெட்ஜில் இருக்குது. அதுக்கு அந்த மேலே ஏற முடியாது, அது இன்னும் டஃப்பான பாறை. இதுலேயே நம்ம ஏறி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி தான் வந்தோம். அது வழி கிடையாது. காட்டுக்குள்ளே நமக்கு யார் தாரோட பிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2-3 ஆள் தண்ணி குழி இருக்குது இந்த இடத்துல. தண்ணி அங்கிட்ட வந்து குத்துது இல்லை, அந்த தண்ணியெல்லாம் குத்தி மண்ணை வச்சுட்டு போனதுனால சரியான ஆழம். இதெல்லாம் குளிக்கிறது ரிஸ்க்கு. ஏன்னா மலைப்பாம்பு இருக்கும், என்ன இருக்குன்னே தெரியாது. மீனுங்க நிறைய இருக்குது.
எல்லாம் பொடி 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 மீனுங்க. அந்த இடத்துல தான் குழி, தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்களா, அங்கே தான் குழியே. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலனாலும் ஒரு 6 மாத அளவில் தண்ணி இப்படி வந்துக்கிட்டே இருக்க, நிற்கவே நிற்காது. அதுக்குள்ளே மறுபடியும் மழை பெஞ்சிடும், மறுபடியும் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். நம்ம இந்த வழியாக தான் மேலே போகணும். பாறை வழுக்கும், வழியில் ஏறத்தான் முடியுது, வழுக்குது. பா, இந்த கல் கொகையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, பயமாக தான் இருக்குது மாமி. சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் இருந்த காட்டில் இப்படி ஒரு அருவி இருக்குதா? வாவ், ஆச்சரியக்குறி தான் ஃபுல்லாக இல்லை. இது மாதிரி பல அருவிகள் இருக்குது, பல இடங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம முழுசும் போய் சுற்றிலாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க மேலே போகலாம். இந்த கேப்பில் தான் போய் ஆகணும். உடப்பாவிகளா தண்ணிக்குது. தண்ணி தாண்டி எப்படி ரசா போகிறது? தண்ணிக்குள்ளே இறங்கி போனால் ஃபேண்டெல்லாம் நனைஞ்சு போயிருந்தாங்க, போகல, இல்லைன்னா போயிருப்பேன். உள்ளே இறங்கி போகலாம், நடந்து போகலாம், அப்படி போய் அப்படி போய் மேலே ஏறி வரணும். ஆனால் ஃபேண்டெல்லாம் நனைஞ்சு போயிடும். சரி, நம்ம இப்படி சுற்றிட்டு போகலாம். இதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கைத்தட மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தேன் பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் உள்ளே வரணும், வேறு வழி இல்லை. இப்படி மேலே ஏறி எல்லாம் போனால் தான் அந்த ஃபால்ஸை நம்ம போய் ரீச் பண்ண முடியும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். டீ சாமி, வீரப்பங்காட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய டேஞ்சரான இடங்கள்லாம் இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியல. ஓ, நம்ம மேலே வந்துட்டோம். இதுலேருந்து அந்த பக்கம் போகணும். எப்படி தண்ணி ஊற்றுது பாருங்க. இன்னும் நம்ம முழுசாக வந்து சேர வேலை இந்த இடத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஸ்டெப்பான 3வது ஸ்டெப்பில் தான் வந்து இந்த முழுமையான அருவிக்கு நம்ம போக முடியும், போய் பார்க்க முடியும். நைட்டு கேம்பிங்க்கு அருமையான இடம். இங்கே வந்து டென்ட் அடித்து தங்கிக்கிட்டோம்னா பக்கத்துலேயே தண்ணி, நைட்டு அனிமல்ஸ்லாம் சத்தம் இங்கே இந்த இடத்துக்கு வராது. ஏன்னா இது வந்து ஒரு தனியாக பாறை, கீழே வந்து மேலே ஏறி வர முடியாது, இப்படி இருந்து ஏறி வர முடியாது. எது வந்தாலும் தெரியும் நமக்கு. அதனால் இந்த இடம் கேம்பிங்க்கு நம்ம அருமையான இடம். ஆனால் இந்த கேம்பிங் போகிறதுக்கு ஒரு 5 பேர்னாவது வேணும். ஒண்டியாக வந்து கேம்பிங் போட்டு பிரோஜனம் இல்லை, பயத்துலேயே செத்து போயிடுவோம் நம்மளே.
இன்னுமா நீ போய் சேரல அப்படின்னு நினைக்கலாம். நானும் நானும் நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் அந்த ஃபால்ஸை மட்டும் நான் கண்டுபிடிச்சி நம்ம வர முடியல. இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும்னே தெரியல. ஆவரேஜாக 1 கிலோமீட்டர் நினைச்சேன். இதே நடானா 2-3 கிலோமீட்டர் நடந்து போல இருக்குது. இப்போ எப்படி தண்ணி போகுதுன்னு பாருங்க. இப்போ எப்படி இது பாருங்க. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துருக்கிறோம் பாருங்க. இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சூனியை வச்சுருவேன். இல்லை ஏற முடியாது இது.
அப்படிங்க தண்ணி வேற வலுக்குது. எப்படி இது பாருங்க அந்த குகை. இதுதான் நான் தண்ணி சொன்னது. என்ன பண்ணும்னா இதில் ஒரு 50-60 அடிக்கு மேலே உள்ளார அங்கிருந்து தண்ணி உள்ளே இறங்கி இந்த வழியாக வரும். நம்ம இப்போ வந்து இதை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் நான் பார்க்க முடியும். எப்படி இது பாருங்க அந்த குகை. எப்படி இது பாருங்க. இந்த வழியாக தான் நம்ம உள்ள போகணும். படு பயங்கரமா இருக்குங்களா. பாருங்க எப்படி இதுக்குள்ளதான் தண்ணி பூந்து வெளியே வருது. இதுக்குள்ள இருந்து தண்ணி வெளியே வரும். இதை பார்த்துக்கிட்டீங்களா தண்ணி எங்க இருந்ததுன்னு? வாங்க காட்டுறேன். இந்த சந்துக்குள்ள இருந்து தான் தண்ணி கிடக்குது. சரியான ஆழம். இது 2-3 ஆள் தண்ணி இருக்கும். கல் வந்து குடங்குது. கண்டுபிடிச்சிட்டோமா அருவியா. இதுக்குள்ள தண்ணி உளுந்து வெளியே வரும். செம பிளேஸ் இல்ல, ஹண்டர் பிளேஸ், சரியான இடம். எப்படி இது பாருங்க. இந்த தண்ணி என்ன பண்ணலாம், இது அத்தனையும் இந்த பாறைக்குள்ள உள்ள பூந்து நம்ம முன்னாடி காட்டணும் பார்த்தீங்களா, அந்த வழியாக வரும். இதெல்லாம் இப்போ தண்ணி உள்ளே பூந்து போயிட்டு இருக்குது. இதுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்குது தண்ணி. நாங்கள் ஒரு டைம் அதில் ஏறி மேலே போனோம். ஆனால் மேலே இப்போ போக முடியல, இதெல்லாம் வழுக்கல. உங்களுக்கு அருவி கூட்டு வந்து காமிச்சிட்டு பார்த்தீங்களா, செம பிளேஸுங்க. என்ன போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் டஃப்பாக இருக்கும், போக முடியாது. இதுக்கு மேலே நாங்கள் போனதே இல்லை. இதுக்கு மேலே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இதுக்கு அந்தாண்ட போக முடியாது. இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்குது. அங்கேருந்து முன்னாடி காட்டுறேன் பாருங்க. அப்படி வீரப்பனவர்கள் இருந்த காடு எப்படி இது பார்த்தீங்கன்னா, இதை விட இன்னும் மோசமாக இருக்குங்க.